இந்தாங்க சாவி. எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் பாபு வந்து கேட்டா அவரை தேடி வடக்கு பக்கமா போயிருக்கோம்னு சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி. ஆமா, எங்கண்ணே நான் கேட்ட குதிரை? அதோ. ஐயா கேமண்ணே, குதிரையை கொண்டாந்து நிறுத்த சொன்னா என்னத்தையோ கொண்டாந்து நிறுத்தி இருக்கிற. பார்த்தா கழுத மாதிரி தெரியுது. தாய் அந்தானோ, தகப்பன் குதிரை அனந்தான். இவங்களையும் கலப்பு திருமணமா? ஆமா. இன்னொரு விஷயம் என்ன? புல்லோ கொள்ளோ கொடுக்க கூடாது. ஏன் திங்காதா? அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்னதான் திங்கும்? காகிதம் கந்த துணினா விரும்பி சாப்பிடும். ஐயோ, அப்ப அசந்து மறந்து ஏத்தாப்புல நின்னுட்டு அரை நிர்மாணம் ஆக்கிரும் போல இருக்குது. சரி சரி, நாளை அது புறப்பட சீக்கிரம். தங்கச்சி வந்துட்டேன்னா குதிரையில ஏறு. நான் மாட்டேன், நான் நடந்தே வரேன், நீ உட்காந்துக்க. ஐயா ஐயா கேமண்ணே, ஒரு 2 கையில ஒரு கைய கொடு. தாராளமா. அப்படி. அப்பா அறிவு கட்டவன ஏதாவது மூளை இருக்கா? ஏன் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட இருந்தால எனக்கு குடுக்கறதுக்கு தடியாட்ட இருக்கிற நீ குதிரையில ஏறிக்கிட்டு அந்த வயசு பொண்ணை நடக்க வச்சு கூட்டிட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்கா? பாத்தியாமா, நான் அப்பவே சொன்னேன் குதிரையில ஏறுன்னு. கேட்டியா? இப்ப இவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க? சரி சரி, இந்தா நீ தானே குதிரையில ஏறு. ஏறிக்கம்மா. உட்கார் உட்கார். பாத்து பாத்து. மூட்டை விழுந்து. சரி நீ உட்கார், நான் ஏன்பா கால்ல என்ன? கால்ல செருப்பு. அது தெரியுது. ஏன் நொன்ற? செருப்பு கடிச்சு புண்ணாயிடுச்சுங்க, நடக்க முடியல. அட பாவமே. ஏம்மா நீ கொழுகொழுன்னு இருக்க, நீ குதிரையில வர்ற, நொண்டிக்கிட்டு வரவர் நடந்து வர்றாரு. ஏம்மா இந்த அநியாயம்? அவரே ஏத்திக்கமா. அட நானா மாட்டேங்கிறேன். பின்ன என்ன தம்பி, ஏறிக்க வேண்டியதானே? அண்ணா குதிரை ஒரு கை பிடிங்க. நம்ம தங்கச்சி குதிரை போகாம நின்னுக்கிடுச்சு. அடே ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கா? என்னங்க என்னங்க பாவம், அந்த வாயில்லா ஜீவன் நிக்க கூட தெம்பு இல்லாம தத்தரிச்சுக்கிட்டு இருக்கு. அறிவிட்டதனமா ஒருத்தருக்கு 2 பேர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இறங்குப்பா கீழே. அட என்னங்க நீங்க கொஞ்சம் குதிரையை பிடிங்க. இறங்குமா. என்னங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, நான் என்னதான் செய்ய? ஐயோ பாரு, இந்த குதிரை என்ன கொஞ்சம் செத்துரும் போல் இருக்கு. காலை கட்டி இந்த கம்ப ஊட உடுத்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்க. இல்ல இந்த குதிரையை கொண்ட பாவம் 7 ஜென்மத்துக்கு சும்மா விடாது, நான் சொல்லிட்டேன். ஆமா, நாம மாப்பிள்ளை தேடி போறோம். இந்த ஆளு குதிரை பாவம் 7 ஜென்மத்துக்கு விடாதுன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால காலை கட்டி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த புடி, நான் காலை கட்டுறேன். கட்டுன. ஐயோ என்ன? ஐயா குதிரை ஓடுது. சரிமா தங்கச்சி, நீ இங்கேயே இரு, நான் எப்படியாவது குதிரையை பிடிச்சிட்டு வரேன். நில்லு நில்லுன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா? இந்த ஊருக்கு மாத்திராய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க. ஆமா சார், எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம். நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தாசாமி. அப்படியா? ஆமா சார், அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு. இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க, கந்தாசாமி வருத்தப்படுவான். கந்தசுவாமி நான் தாங்க. எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். சாரி. இத பாரு, அந்த ஒத்த கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா. பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தாசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட நீங்க ஒண்ணு ஜெயில எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சார், இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பாண்டு ஒரு மாதிரி வந்து நிற்பேன். ஈஸ்வரான்னு கூப்பிட்டா சம்பந்திங்களாச்சே, நான் வந்து நிக்கிறேன். நாயுடின்னு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார் நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எறிகிற. போற போக்க பார்த்தா இவர் கோழி குஞ்சு பத்தாது, கோழி தண்ணியே வேணும். 2 வருஷமா சோளக்கடியும்
கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு போ. கழியும் கீரையுமா? இது எங்கேயோல கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டான் கந்தாசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். வரேன் சார். ஐயோ, என் பணியை லுங்கி, என் பணியை லுங்கி, என் பணியை லுங்கிய குடு. ஐயோ, பிடிங்க. மொத்தமான பையன் ஊரா இருக்கும் போல இருக்குது. ஆடு பணியை திருடுது, நாய் லுங்கிய திருடுது. என்ன இப்படி அரப்புண்டோட விட்டுருச்ச? எங்க போயிருச்சு? இதே இருக்குது. என் பணியை என் லுங்கி. என்னதான் இது? என்னையே மறக்கிறீங்க? நாங்க உங்க வீட்டுல வந்து திருடிட்டா போயிட்டு இது ரெண்டு சத்தியமா என்னது? வேணா வண்ணாக்குடி இருந்து பாத்துங்க, என்ன விட்டுருங்க. காலை கொண்டு வர. ஏய், இவ கொண்டு வர மாட்டாங்க சீக்கிரம். ஏய், எப்படா கொண்டு வந்து வச்ச? பரவாயில்லையா பையன் ஸ்கூட்டிக்கு ஆயிட்டா? நல்லா என்னங்க இது? என் வீட்டு வாசப்படி முன்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரி இழையெல்லாம் தின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உன் ஆடு நாய் என்ன மாடு ஆக்கிருச்சு. ஆத்தங்கரையில் குளிக்க போன என்ன இது ரெண்டும் மலைக்கு போட்டுருச்சு. பொன்னி, இதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்தி வெளியே அனுப்பேன். ஆமா, ஏன் ராமுவும் ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன தப்பு? காலையில இருந்துச்சு காலை கடனை முடிக்க ஆத்தங்கரைக்கு போறது ஒரு தப்பா? இல்ல, கௌரி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லையே. சரி, கௌரியும் வரட்டும், அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருங்க. என்ன இப்படியே வா? ஐயோ, கௌரி இன்னைக்கு வரா நாளைக்கு வராரோ? பசி வேற உயிர் போகுது. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பழையது இருக்கான்னு பாக்குறேன். இந்தா, உன் வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் கேட்டு வாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கே தொட்டு தொட்டு பேசுறீங்க. அடிக்கடி தொடுவேன். உன் கையால சமைச்சு போட்டா நான் 4 படி சாப்பிடுவேனே. என்னங்க இது? கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்க பாருங்க, அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயே கிடையாது. ஆமா, உங்க எஜமானியம்மா கிளுகிழுப்பா இருக்கிறான கொஞ்சம் ஓரம் கட்டவனா? நம்ம 2 பேரும் ஒதுங்கிடலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன? ஆமா, உங்க 2 பேரும் காதலை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். கட்டு, கண்ணோட காலையும் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா இப்ப இப்படி? இனிமே இதுகளுக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. ஆட்டு சத்தம் கேட்டது, பாடுனவங்க ஆள காணமே. ஒருவேளை அசலி பாட்டா இருக்குமோ? என்னது? ஆடுங்க கூட மனுஷன் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சா? மந்தக்குள்ளதான் ஏதோ மர்மம் அடங்கி இருக்குது. இப்ப கண்டுபிடிக்கிறேன். அறிவு கட்ட ஆடு, முதுகுல வந்து முட்டாத. அறிவு கட்ட ஆடுதாம்மா? இல்லன்னா இந்த அநியாயத்தை இவ்வளவு காலம் விட்டு வச்சிருப்பா? யார பார்த்து அறிவு கட்ட ஆடுங்கிற? ஏன்பா, நிலத்துக்கு மந்த போட வந்தியா இல்ல வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தியா? அவரை ஒண்ணும் சொல்லாதண்ணே, தப்பெல்லாம் என்னோடதுதான். என்ன மன்னிச்சிருங்க. நீ ஒண்ணும் பேசாத. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்லன்னு தினமும் என்ன சந்தைக்கு அனுப்புவியே, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி ஏதோ தப்பு நடக்குதுன்னு. எத்தனை நாளா இப்படி? அவரு நம்ம நிலத்துக்கு மந்த போட வந்த மறுநாள். ஏன்பா? ஆமாங்க, நான் சிவகாமிய கல்யாணம் செய்துக்கிற உறுதியோட தான் காதலிச்சேன். ஆமாண்ணே, அங்க பாரு, ஜருக வேட்டி கூறப்படவன் சகல ஏற்பாடோட வந்திருக்காரு. அப்படியா? இல்லைங்க, அது எங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். 60ஆம் கல்யாணத்துக்கா? அட பாவி மனுஷா, நம்ம கல்யாணத்துக்குலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. நீ சொல்ல விட்டதானே? 20ஆம் கல்யாணத்துக்கு நான் ஏங்கிட்டு இருக்கும் போது 60ஆம் கல்யாணத்துக்கு என்னையா அவசரம்? சபாஷ் மாப்பிள, சபாஷ். எதுக்கு? தன்னுடைய கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம அப்பா அம்மாவுக்கு செய்யறதையே கடமையா நினைச்சாரு பாரு. அதுக்கு உன்ன மாதிரி கடமை தவறாத ஆளை நம்பி எதையும் செய்யலாம்ப்பா. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா ஆகாசத்துக்கு மேல 50 அடி தூக்கி வச்சுக்குவேன். பிடிக்கலன்னா 10 அடி தொண்ணி கீழே போட்டு புதைச்சிருவேன். எப்படியோ மச்சினனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, குறுக்க நான் எதுக்கு? இதை விடுங்க. நீங்க ஊருக்கு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை கையோட கூட்டிட்டு வாங்க. நான் இங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்க.
தங்கச்சி ஏதோ தனியா ஒதுங்கி நிக்குது உங்ககிட்ட பேசணும்னு சட்டுப்புட்டுன்னு பேசிட்டு சீக்கிரமா அனுப்புங்க. ஏன்னா எனக்கு பசிக்குது. அது வந்துதான் சாப்பாடு போடணும். சீக்கிரமா.